ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சமீபத்தில் வெளியாக இருக்கிற அலங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரளாவுக்கு வேலைக்கு போன 3 பழங்குடி இளைஞருங்க சந்தித்த எதிர்பாராத ஆபத்தை சொல்ல வர்றது தான் இந்த படம். இதோட கதையில் தர்மன் தமிழ்நாடு கேரளா பார்டர் பகுதியில் ஒரு மலையோர கிராமத்தில் வசிப்பவர். கொஞ்சம் நாயத்தை பேசுகிறவர். அப்படி பேசி தான் படிக்கிற பாலிடெக்னிக்கில் இருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அந்த சமயத்தில் சாகர நிலைமையில் இருக்கிற ஒரு நாயை காப்பாற்றி பாசமாக வளர்க்குறாரு. அப்படியே குடும்ப கடன் அடைக்கிறதுக்காக கேரளாவில் இருக்கிற அகஸ்டினோட ரப்பர் தோட்டத்துக்கு தன் 2 ஃப்ரெண்ட்ஸோட தினக்கூலிக்கு போறாரு. அப்போ நாயையும் கூடவே அழைச்சிட்டு போறாரு. ஊர்ல பெரிய ஆளா இருக்கிற அகஸ்டினுக்கு மக தான் எல்லாமே. ஒரு நாள் அகஸ்டின் மகளை ஏதோ ஒரு நாய் கடிச்சிடுது. அதனால ஊர்ல இருக்க அத்தனை நாய்களையும் அவரோட அடியாட்களை வச்சு கொல்ல சொல்றாரு. அவங்க கிட்ட தர்மனோட நாயும் சிக்குது. நாயை திருப்பி கேட்கும் போது ஒரு அசம்பாவிதம் நடக்க உடனே தர்மனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஊரை விட்டு போகாதபடி எல்லா வழியும் அடைக்கப்படுது. அறிவாலும் கையுமா அவங்கள ஒரு கும்பலே துரத்த எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு எப்படியாவது ஊருக்கு திரும்ப பாக்குறாங்க. என்ன நடந்ததாங்க? அப்படியே ஊருக்கு திரும்பினாலும் பிடிச்சு கொடுக்க சொல்லி இவங்க ஊர்ல இருக்க போலீஸுக்கும் தகவல் போகுது. இப்படி இருக்க எல்லாரும் உயிரோட ஊருக்கு வந்து சேர்ந்தாங்களா? அவங்களுக்கு என்ன நடக்குது என்பதுதான் படத்தோட மீதி கதை. நாய்களை கொல்ல சொல்ற ஒரு வெறி பிடிச்ச மனுஷனுக்கும் நாய்களை காப்பாற்ற துடிக்கிற ஒருவனுக்குமான மோதல் தான் அந்த கதை. ஆனா அப்படியே இது ஒரு ரிவெஞ்ச் பிளஸ் சர்வைவல் டிராமாவா மாறி பரபரப்பா ஆக்கியிருக்காரு இயக்குனர் எஸ்பி சக்திவேல். இதோட முதல் ஹைலைட் இதோட மேக்கிங் தான். நாம நம்புற மாதிரியான ஒரு உலகத்தை அமைச்சு கடைசி வரை ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்க்க வச்சிருக்காரு. ஹீரோட இயல்பான நடிப்புல கஷ்டங்களை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அவரோட குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நாயோட இருக்கிற பணப்பை உணர வைக்கிறாரு. அந்த வில்லனோட உரசல மெதுவா பத்த வச்சு அதை பெருசா ஆக்கி நமக்கும் அந்த டென்ஷனை கடத்திருக்காரு. அந்த அறிவாளோட துரத்துற அந்த தருணம் சரியான திக் நிமிஷங்க. நடுவுல வர காளி வெங்கட்டோட எமோஷனல் சீனும் கிளைமேக்ஸ் அப்போ தர்மன் அம்மாவை வர ஸ்ரீரேகாவோட வீரமும் படம் முடிஞ்சும் மனசுல நிற்கும். இந்த கதையிலேயே கேரள தமிழ்நாடு பார்டர்ல வேஸ்ட்டை கொட்டுற பிரச்சனை, மலைவாழ் மக்களோட அவதிங்க, சாதிய பாகுபாடு, சாமி சடங்குங்க, வனப்பகுதியோட அழகுன்னு அத்தனை சிறப்பாக சேர்த்திருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வச்சவரு செகண்ட் ஹாஃப்ல காட்டு வழியா தப்பிச்சு ஓடுற ஐடியா சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுவரை பில்டப் பண்ண த்ரில்ல அங்க கொஞ்சம் விட்டுட்டாரு. அதுக்காக அனிமல்ஸை வச்சு ஒரு பதப்பதப்பை உண்டாக்க ட்ரை பண்ணியும் விஎஃப்எக்ஸ் தரமா இல்லாததால எதிர்பார்த்த விஷயம் உருவாகல. அடுத்து செம்பன் வினோத்துக்கு பில்டப்பை கொடுத்துட்டு அப்படி சேரத்தை பிரதான வில்லனா கொண்டு வரும்போது அப்போ அந்த பில்டப் எதுக்குன்னு தெரியல. அது போல அந்த நாய் ஏதோ செய்ய போகுதுன்னு எதிர்பார்த்தது நம்ம தப்பு தான் கடைசியில தெரிய வைக்கிறாரு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா கொடுத்திருந்தா படம் வேற லெவலுக்கு லிஃப்ட் ஆகிருக்கும். சரி, இந்த எல்லா உயிரும் சமம்னு சொல்லிட்டு சாமிக்கு கிடா வெட்டுறது என்ன சொல்றது? இதெல்லாம் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான பிரமைஸ், இயல்பான நடிப்பு, சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர கதைன்னு இதையும் ஒரு தடவை பார்க்கணும்னு தோன்ற படமா இந்த அலங்கு அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.